1000 காயும் உரிச்சுட்டோங்க ஐயா. காலை பசி கண்ணை இருட்டிட்டு வருது. காசு விட்டீங்கன்னா போயிடுவோம் ஐயா. ஏய், கவர்மெண்ட் வேலையில 30 நாள் முடிஞ்சாதான் சம்பளம். நீ என்னமோ உரிச்சு முடிச்ச உடனே காசு கேக்குற. நாளைக்கு வாங்கிக்கலாம் போ. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இதே தவசி ஐயா வீடா இருந்தா என் பசியும் திந்திருக்கும், பணமும் கையில வந்து சேர்ந்திருக்கும் ஐயா. வாடா ராஜா, வா 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 வா. டேய் சின்ன பாண்டி பெரிய பாண்டி, பாத்தீங்களா நம்ம வேங்கைய? நேத்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்னமா வளர்ந்துட்டான்? என்னடா சொல்றான் ராசா? ஐயா நல்லா பழகிட்டாங்க. புஸ்துனா 1 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் திரும்புவான். இந்த ஆனா 8 அடி பாய்வான், அந்த ஆனா 60 அடி பாய்வான். சும்மா சொல்லக்கூடாதுங்க ஐயா, பேசத்தான் தெரியாது, மத்தபடி எல்லாம் செய்வான். சரி சரி, அப்படி போய் கட்டு. என்னங்க நீங்க நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக பட்டுன்னு குண்டி கட்ட சொல்றீங்க? கொஞ்சம் தூரம் ஓட விட்டு பாருங்க. இவன் வேற கொஞ்ச நேரமா கூலி கேட்டு நின்னுட்டு இருக்கிறான். ஏண்டா கடி என்ன கடிக்குமா? கடிச்சா 1/4 கிலோ கறியோட தான் வரும். இந்த நிக்கிறான், அவனை கடிக்க சொல்லு பாப்போம். அட்டாக்! அவன்கிட்ட கறி எங்க இருக்கு? பரதேசி, அந்த தவசிய பத்தி மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இருக்கு பயம் அவன். இந்த சங்கரபாண்டி பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். என்னடா ராதா இப்படி போட்டா? ஏண்டி நந்தினி, உள்ள டிபன் ஆறிட்டு இருக்க, இங்க என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா என்னம்மா அது? பாவம் ஆண்டாலும் பயந்து ஓடுறாருல. அப்பா கிட்ட சொல்லி நாயை கூப்பிட சொல்லுங்கம்மா. எதுக்கு நீ இந்த கன்றாவி எல்லாம் பாக்குற? வா உள்ள. அம்மா அப்பா ஏன் அப்படி பண்றாரு? இன்னைக்கு தான் புதுசா உங்க அப்பாவை பாக்குறியா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. சாப்பிடவா. கும்பிட்டு கூலி வாங்கிட்டு போகாம நக்கலை பத்தியா கழுதைக்கு. டேய் போதுண்டா, கூப்பிடுறான் கூப்பிடுறான் ராஜா கூப்பிடுறான். அசத்தி புட்டாண்டா என் வேங்கைய. டேய் அவன் கழுத்தை அளவு விடுங்கடா, தங்கத்துல சங்கிலி செஞ்சு போடலாம். வாடா ராஜா, வா 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 வா. வாடா வா 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 வா. எனக்கு விசுவாசமான நாய் வேற எவனுக்கு வாலாட்டினாலும் பிடிக்காது. வேற எந்த நாய் எனக்கு முன்னால வாலாட்டினாலும் பிடிக்காது. ஏய் நம்ம புடவை வாங்க வந்ததா, நம்ம கடையில இருக்கிற புடவைய கணக்கு எடுக்க வந்ததா, ஒன்னும் புரியல. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க பாருங்கம்மா. அதானே பார்த்தேன். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்கய்யா, அந்த அம்மா அமிச்சிட்டு வந்துடுறேன் ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், முடியட்டும். சரிங்க ஐயா. ஊர்ல எல்லாருக்கும் தாலி சேலை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நம்ம பையன் பூபதிக்கு ஒரு கல்யாணத்தை எப்போ? எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும். அம்மா காஞ்சிபுரம் பட்டுமா, கட்டினா மகாலட்சுமா இருப்பீங்க, ஊரே கையெழுத்து கும்பிடுமா. பார்டர் சரியில்லையே. பார்டர்னால பிரச்சனை தான்மா. காஞ்சிபுரத்துல இருந்து கார்கில் வரலாம். புடவை கடைக்கு வந்தா பொம்பளைங்க சீக்கிரம் முடிவு பண்ண மாட்டாங்களே. என்னங்க அந்த பொண்ணை பாருங்களேன், ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா தான் இருக்கு. இந்த மாதிரி பொண்ணு நம்ம பையன் பூபதிக்கு. ஆரம்பிச்சிட்டியா? இது வரைக்கும் கோயில் குளம்னு பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தா, இப்ப புடவை கடையில தேட ஆரம்பிச்சிட்டியா? சொன்னேன். புடவைய பாப்போம். நல்லா இருக்கு. இந்த கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இத பேக் பண்ணிடுங்க. இவ்வளவு சீக்கிரமா செலக்ஷன் பண்ணிட்டீங்க? உங்கள மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்? அங்க பாருங்க, எங்க ஆள் ஒருத்தன் காலையில இருந்து அந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு மூச்சுக்கிட்டு இருக்கான். மகாபாரதத்துல துச்சாதனம் கூட இவ்வளவு படம் உரி போட்டிருக்க மாட்டாமா. என் கடமால கண்ணபுரம் தான் என்ன காப்பாத்துறது. ஒரு நிமிஷம், எங்கடி போற? இப்ப பாரு. கட்டின ஸ்ரீதேவியா இருப்பீங்கம்மா, நானே கையெடுத்து கும்பிடுவோமா. முந்தான சரியில்லையே இதுல. இந்த சாரியை நான் எவ்வளவு கடையில தேடும் தெரியுமா? எங்கேயுமே கிடைக்கலங்க. சூப்பர் சாரி, இத பேக் பண்ணுங்க ப்ளீஸ். இது நான் செலக்ட் பண்ணி வச்ச புடவைங்க. ஐயோ, இத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா? நல்ல சாரியாச்சே. ப்ளீஸ் மேடம், இத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இத பேக் பண்ணுங்க. இத ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாங்க. வேணா சேல்ஸ்மேனை கேட்டு பாருங்க. ஆமாமா, அம்மா செலக்ஷன் பண்ணிட்டாங்க. பில் போட்டுட்டோமா? உடனே இத பேக் பண்ணுங்க. ஏய்,
பேக் பண்ணி பில்ல போடுறோம். அப்படியே முதலாளிட்ட வர லீவ் சொல்றோம். மகராட்சி முன்னாடியே வந்து நல்லா இருந்திருக்கும். கரெக்டா லேடி சைக்காலஜி பார்த்து அடிச்சிட்டு இந்த மாதிரி லேடிஸ்க்கெல்லாம் இப்படி தாண்டி பண்ணணும். போலாம். அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? நாம எக்ஸ்போர்ட் பண்ண துணியெல்லாம் போய் சேர்ந்துருச்சான்னு ஃபேக்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சியா? இது போன மாசத்துக்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆடிட்டர் வரேன்னு இருக்காரு. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா. ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னது இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, நம்ம பூபதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அவன் நம்ம கண்ணு முன்னாலேயே இருப்பானேன்னு. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? அவனுக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை பார்க்கணும், அந்த பொண்ணு நமக்கு பிடிச்சிருக்கணும். அதான் காலையில பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே. யார? ஜவுளி கடையில அந்த பொண்ணை பார்த்து அழகா இருக்கு, லட்சணமா இருக்குன்னு சொன்னீங்களே. என்னடா அது? நீ அழகா இருக்காளன்னு கேட்ட, ஆமான்னு சொன்னேன். அதுக்காக அவ யாரு ஏது என்னன்னு விசாரிக்க வேண்டாமா? ஐயா, பேரு பிரியதர்ஷினி, BA வரைக்கும் படிச்சிருக்கு. ஒரே பொண்ணு, அப்பா பேரு ராஜோதர. நமக்கு ஏத்த குடும்பம் ஐயா. இல்ல, அம்மா சொன்னாங்க, நான் விசாரிச்சேன். போற போக்க பார்த்தா கையில அச்சதைய கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லிடுவீங்க போல இருக்கு. நாளைக்கு தாங்க போய் பொண்ணு பார்க்க போறோம். இல்ல, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா தான் போய் பார்க்கலாம். உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நேர்ல பாக்குறது இப்பதான். என்ன ஏதுன்னு சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா நானே நேர்ல வந்திருப்பேன். நீங்க எதுக்கே எவ்வளவு தூரம்? அது முறை கிடையாதுங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா நாங்க தான் உங்க வீடு தேடி வரணும். நீங்க சொல்றது புரியலீங்களே. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், மெட்ராஸ்ல அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அது இதுன்னு இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டோட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். நேத்து ஜவுளி கடைக்கு போயிருந்தப்போ உங்க பொண்ணை பார்த்தோம். பார்த்த உடனே பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த பொண்ணுதான் வரணும்னு சொல்லி இவரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீங்களே என் வீடு தேடி வந்து என் பொண்ணை கேக்குறீங்கன்னா அதோட பெருமை வேற என்ன இருக்கு? என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பிரியதர்ஷினி, சீக்கிரம் புடவை கட்டிட்டு கீழே வா. புடவையா? எதுக்குப்பா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கப்பா. பொண்ணு? பொண்ணு பார்க்கவா? என்னப்பா விளையாடுறீங்களா? இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தா அப்படி? அதெல்லாம் முடியாதுப்பா. வந்திருக்கிறது சாதாரண இடம்மா, பெரிய இடம். இவங்க சம்பந்தம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்டா. வேண்டான்னு சொல்லிடுங்கப்பா. இத பாரு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரம் புடவை கட்டிக்கிட்டு காஃபி எடுத்து கீழே வா. ஓகே? அப்ப நான் சொல்றத கேளுங்க. அப்பா, நமக்கு நல்ல ஒரு ரெடி ஆயிட்டு இருக்கா? இப்போ வந்துருவா. எதுக்குங்க? நாங்க தான் நேத்தே பாத்துட்டோமே. எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பாக்குறது தானே முறை. பேண்டுக்கு மேலேயே புடவையே. அம்மா இல்லாத பொண்ணு கொஞ்சம் மாடர்னா வளர்ந்துட்டா. அவசரத்துல பேரு பிரியதர்ஷினி, BA வரைக்கும் படிச்சிருக்கா. சும்மா இருக்க மாட்டா. கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்க. கணக்கு பிள்ளை நேத்தே எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பையனை உடனே வரவழைச்சு நிச்சயத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்மதம் தாயா. நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொன்னீங்கன்னா உடனே முடிச்சுக்கலாம். அப்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். வரங்க. வரேம்மா. அப்பா, எதுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொன்னீங்க? இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் உங்களை கேட்டேனா? என்னம்மா இது? இதெல்லாம் நீ கேட்டா நாங்க பண்ணி வைக்க முடியும்? இதெல்லாம் பெத்தவங்க கடமைமா. என்னப்பா அது? மாப்பிளைய ஒரு தடவை கூட பார்க்காம வந்துட்டு போனவங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. தவசி ஐயா பையன்னா கண்டிப்பா தங்கமானவரா தான் இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. மாப்பிள்ளை யாரு என்னன்னு தெரியாம நான் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? நான் அவரை நேர்ல பார்க்கணும்.